தலைகீழாக மாறும் பாகிஸ்தான் அரசியல், அடுத்தடுத்து பாகிஸ்தானுக்கு நெருக்கடி என்ன நடக்கிறது அந்த நாட்டில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாகிஸ்தானில் திரும்பவும் ஆட்சியை இராணுவம் கைப்பற்றிருக்கிறதா தகவல் பரவிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிப்படையில் பார்க்கும்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு கவிழ்த்துட்டு அங்கே இராணுவ ஆட்சி கொண்டுறதுக்கான திட்டம் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது இப்போது பாகிஸ்தானுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஆசிப் அலி சர்தாரி அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு இராணுவ தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய அசீம் முனிர் பொறுப்பேற்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டின் எதிரி நாடாக பாகிஸ்தான் இருக்கு. நமக்கு எதிராக பல செயல்களை செய்யக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. பாகிஸ்தானில் அடிக்கடி இராணுவ ஆட்சியை கைப்பற்றி வருது அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. இராணுவ தலைமை தளபதியாக இருப்பவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியை கைப்பற்றுவது காலமாக பாகிஸ்தானில் நடந்துட்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதன் தொடர்ச்சியாக தான் இப்போது பாகிஸ்தானில் திரும்பவும் இராணுவ ஆட்சியை கவிழ்க்க இருக்கிறதாக, இராணுவம் அங்கே நடக்கக்கூடிய மக்களாட்சியை கவிழ்க்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய தற்போதைய பிரதமராக ஷபாஸ் ஷெரீப் இருக்காரு, பாகிஸ்தான் அதிபராக அசிப் அலி சர்தாரி இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் பாகிஸ்தானில் இராணுவ அதிகார மாற்றத்துக்கு அந்த நாட்டினுடைய இராணுவ தலைமை தளபதி அசீம் முனிர் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தான் அதிபர் பதவியை அவர் கைப்பற்ற பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ பாகிஸ்தான் அதிபராக இருக்கக்கூடிய அசிப் அலி சர்தாரியை நீக்கிட்டு அந்த பொறுப்புக்கு இராணுவ தலைமை தளபதி வர அதற்கான காய் நகர்த்தல்கள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய நிலைமை மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அசீம் முனிர் அதிபராக பதவியேற்க காய் நகர்த்திட்டு வராரு. இந்த விவகாரத்தில் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தினுடைய பங்கு இருக்கிறதா அப்படிங்கிறதும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கான தகவல்களும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியாகலை. இருந்தாலும் கூட பாகிஸ்தானுடைய தற்போதைய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிகார மாற்றம், அரசியல் கட்சிகளுக்கு இடையே நிலவக்கூடிய குழப்பம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஜனநாயக கட்டமைப்பின் மீது அழுத்தத்தை உள்ளாக்கி வருகிறது. நாட்டில் கொந்தளிப்பான ஒரு நிலையை இது உருவாக்கி வருகிறது. வருகின்ற நாட்களில் நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பொறுத்திருந்தா பார்க்கணும். இது நடக்கக்கூடிய பட்சத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்த்து விட்டு இராணுவ ஆட்சி அங்கே வரக்கூடிய பட்சத்தில் பாகிஸ்தானினுடைய இராணுவ ஆட்சியை கைப்பற்றுறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. எதுக்காக இந்த நிலை சூழல் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் அந்த சமயத்தில் கூட பாகிஸ்தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான உடன்பாடு, போர் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பிறகும் கூட அந்த முடிவு நடைமுறைக்கு வந்த அன்று இரவே பாகிஸ்தான் நம்முடைய நாட்டின் மீது ட்ரோனை வீசி தாக்குதல் நடத்தினாங்க, அச்சுறுத்தல் பண்ணாங்க. அது நம்ம வெற்றிகரம் முறியடிச்சோம், அது வேற கதை. அப்போது அந்த ஒரு முடிவுக்கு வந்த பிறகும் கூட பாகிஸ்தான் அரசுடைய முடிவை பாகிஸ்தான் இராணுவம் கேட்கலையா? இப்போ பாகிஸ்தான் அரசு ஒன்று நினைக்கிறாங்க, இராணுவம் வேறு மாதிரி நினைக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்போது பாகிஸ்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்க அதற்கு எதிராக இராணுவம் அங்கு செயல்படுதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டு வருது. இப்போ இந்த மாதிரி நடந்தால் இராணுவ ஆட்சிக்கு வந்தால் அது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி பல முறை பாகிஸ்தானில் இராணுவ தளபதிகள் ஆட்சி கைப்பற்றிருக்காங்க. இராணுவ ஜெனரல் யாக்யா கான் 1958ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஆயூப் கான் ஆட்சியை கைப்பற்றி இருந்தார். அதற்கு பிறகு 1971ஆம் ஆண்டில் வங்கதேசத்தை உருவாக்குவதற்காக நடந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு 1977ஆம் ஆண்டில் இராணுவ ஜெனரல் ஜியா உல் ஹக் பிரதமர் ஜூல்பிகர் அலி பூட்டோவிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினார். 1977ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தை போலதான் இப்போ அசீம் முனிர் பாகிஸ்தானின் அதிபர் பதவி எட்டி பிடிக்க இருக்குதா தகவலாம் வெளியாகியிருக்கு. 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பிரதமராக நவாஸ் ஷெரீப் இருந்தார். இவர் யாரு அப்படின்னா, தற்போதைய பிரதமர், பாகிஸ்தான் பிரதமர் இருக்கார் இல்லையா, ஷபாஸ் ஷெரீப்பினுடைய அண்ணன் தான் அவர். அப்போது கார்கில் போர் நடந்த அந்த சமயத்தில் நவாஸ் ஷெரீப் என்ன பண்ணுறாரு, கார்கில் போருக்கு இராணுவ அதிகாரி பர்வேஸ் முஷரப்பை தலைமை தாங்க உத்தரவிட்டார். இப்போ பர்வேஸ் முஷரப் என்ன பண்ணுறாரு, தலைமை தாங்கி இந்தியாவை எதிர்க்க தொடங்குறாரு. கடைசியில் வழக்கம் போல தான் அந்த போரில் பர்வேஸ் முஷரப் இராணுவத்தை வீழ்த்தி நம்முடைய நாட்டு இராணுவம் மாபெரும் வெற்றியை பெற்றாங்க. இப்போ இதை சாதகமாக்கிய பர்வேஸ் முஷரப் என்ன பண்ணுறாரு, பிரதமர் நவாஸ் ஷெரீப்பினுடைய ஆட்சியை கவிழ்த்து அதிபராகிறாரு. அமெரிக்காவினுடைய பேச்சை நவாஸ் ஷெரீப் கேட்டு போரை முடுக்கிவிட்டார்.
இல்லைனா பாகிஸ்தான் வென்று இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட பொய்யான ஒரு தகவலை சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அதோட நவாஸ் ஷெரீப்புக்கு எதிராக இராணுவத்தை ஒன்றிணைந்து இராணுவ புரட்சியும் பண்ணார். இப்போ நவாஸ் ஷெரீப் அவருக்கு எதிராக இராணுவத்தை ஒன்றிணைந்து இராணுவ புரட்சியும் பண்ணுறாரு. அதில் வெற்றியும் பெற்றார். நவாஸ் ஷெரீப்பினுடைய ஆட்சி கவிழ்ந்தது. பாகிஸ்தான் அதிபராக பர்வேஸ் முஷரப் பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு கூட அவர் தான் வகித்த இராணுவ ஜெனரல் பதவியை ராஜினாமா பண்ணாமல் அதிபராகவே இருந்தார். 2008ஆம் ஆண்டு வரை அதிபராக பர்வேஸ் முஷரப் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி அங்கு இராணுவ ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்த்து விட்டு இராணுவ ஆட்சி வருது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. அந்த மாதிரி இராணுவ ஆட்சி, இராணுவத்தினுடைய தலைமை தளபதி அங்கே அந்த நாட்டை கைப்பற்றக்கூடிய சமயத்தில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு போர் அச்சுறுத்தலோ இல்லை மாதிரி உள் அரசியல் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழலோ காரணமாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இப்போது அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அங்கே நடத்தக்கூடிய மக்கள் ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியோ, இராணுவம் மக்களாட்சியை அந்த அரசை கேட்காம, பாகிஸ்தானோட அரசு அதிபர் பிரதமர் பேச்சை கேட்காம இராணுவம் தன்னிச்சையாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு வந்த சூழ்நிலையில் இப்போது அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் அதிபரை நீக்கிவிட்டு இராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் அங்கே அதிபராக பதவியேற்க போகிறார், இராணுவ ஆட்சி அங்கே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் பரவிட்டு இருக்கு.